ஹாய் மக்களே, அன்னைக்கு கெட் ரெடி வித் மீ பண்ணிவிட்டு எங்கே போனேன்னா இந்த ஷக்லானுக்கு போகிறதுக்கு தான் இந்த கெட் ரெடி வித் மீ. இப்போல்லாம் நான் டெய்லி பேசிஸில் தான் காய் வாங்குகிறேன். அப்படியாச்சும் வந்து வெளியே போய் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் நான் டெய்லி காய் வாங்கிட்டுருக்கேன். வீட்டிலே இருக்கிறதுனால ரொம்ப ஹெட்டேக் வர மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் அப்படியே குளிச்சுட்டு அப்படியே போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு அழகாக வந்து பொறுமையாக எனக்கு பிடிச்ச மாதிரி சும்மாவே மற்ற இல்லைலாம் சும்மாவே சுற்றி சுற்றி பார்த்துட்ருப்பேன். வாங்க மாட்டேன், ஆனால் சும்மா வந்து நடந்து போய் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்ருப்பேன். அப்புறம் பொறுமையாக அப்படியே ஒரு பார்க்கு இருக்கும், அங்கே அதையும் சுற்றி சுற்றி வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுவேன். கடைக்கு போயிட்டு வந்த உடனே எல்லா திங்ஸையும் வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். அப்போ தான் வந்துட்டு நெக்ஸ்ட் டே எல்லாம் வந்து எடுத்து யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். கட் பண்ணி வைக்கிறலாம் கட் பண்ணி வச்சுட்டு எடுத்து வச்சுட்டேன். டெய்லி லஞ்ச் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறத விட டின்னர் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறது ரொம்ப கடுப்பாக இருக்குது. அதனால் நான் கடைக்கு போனப்போ வந்து சந்தகம் அந்த இடியாப்பம் சொல்லுவோம் இல்லையா, அந்த பேக்கெட் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அது நல்லா தான் இருக்கும் ஆக்சுவலி. சும்மா அப்படியே வேக வச்சுட்டு நான் வந்து லெமன் சேவையும் அப்புறம் இனிப்பு கொஞ்சம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுதான் பண்ணியிருந்தேன். லெமன் சேவை பண்ணிவிட்டு கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். போன வீடியோவில் வந்து ஒரு கமெண்ட் பார்த்தேன். என்னென்னா, உங்களோட மணி பிளான்ட் வந்து தலை கவிழ்ந்து இருக்கிறது, அதை நேராக நிறுத்தி வைக்கும்னு. எனக்கு சரியான சிரிப்பு. அதை எப்படா நோட் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் தான் நான் நோட் பண்ண அது தலை கவிழ்ந்து இருக்கிறது என்று. ஸோ அதை வந்துட்டு கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து ஒரு சாம்பிராணி பருத்தி வச்சுட்டு அப்படியே வீடே கமகமான ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் என்னோட ஒரு ஈவினிங் போச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.